என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் தகப்பனுடைய சொல் பேச்சை கேட்காமல், தகப்பனுடைய ஆலோசனை கேட்காமல், நம்மை ஆராதிக்கிற தகப்பன் யார் இல்லாவிட்டால் இந்த மாம்சமான காரியங்களிலே நமக்கு தகப்பனாய் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு விரோதமாக அவர் விரும்பாத காரியங்களை செய்து இல்லாவிட்டால் செய்துவிட்டு ஆமென் சோதர நிம்மதியே இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்துத்தான் இந்த வசனம் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குது? பூமியிலே தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க, தாய்மார்கள் இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் நல்ல வழியில போகணும், நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்லவைகளை செய்ய வேண்டும், அவன் குடும்பத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி ஒரு தாயும் தகப்பனும் விரும்புகிறார்களோ அதை காட்டிலும் ஆமென் உங்களை பெற்றெடுத்த தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா ஆமென் சோதரம் இயேசு ராஜா பெற்றெடுத்தார், பிதாவாகிய தேவன் தத்தெடுத்தார் என்று வேதத்தில் ஆமென் வாசிக்கிறோம். ஆமென். ஆகையினாலே அந்த தேவன் ஆமென் எப்படியாகிலும் போகட்டும் சொல்லிவிட்டு விடுகிறவர் அல்ல, ஒவ்வொரு மேலும் கரிசனை உள்ளவர். இதோ உள்ள கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னால் ஆமென் உன் நடைகளை அவர் பார்க்கிறார், நீ போகிற இடத்தை அவர் பார்க்கிறார், நீ எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆமென் போன வாரத்துக்கு முந்தின வாரம் எங்க நீ போன எல்லாவற்றும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அவர் உன்னை பெற்றெடுத்தவர் மாத்திரமல்ல, உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். நீ நல்ல வழியில நடந்து ஆமென் கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துவிட வேண்டும் என்கிற ஒரே ஒரு வாஞ்சையினால தான் ஆமென் எப்படி ஒரு தகப்பனும் தாயும் என் பிள்ளை ஒரு நல்ல இடத்துல போய் ஆமென் அமர மாட்டாளா, என் மகன் ஒரு நல்ல ஆமென் சுதந்திரம் வாழ்க்கையை வாழ்ந்து விட மாட்டானா ஆமென் என்று ஏங்குகிறதை போல பரிசுத்த தெய்வம் ஆமென் உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர், அகிலத்தை படைத்து ஆளுகை செய்கிறவர், அவர் அமர் ஏக்கமெல்லாம் விருப்பமெல்லாம் அவர் நமக்கு காட்டின பாதையிலே நடந்து வர வேண்டும் என்பதற்காக, அவர் நமக்கு முன்மாதிரியாய் வைத்திருக்கிற வழிகளிலே நடக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் உலகம் மனுக்குலம் அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்துகிறதே இல்லை. கர்த்தராவது ஆமென் இருக்கட்டும், அவர் இருக்கட்டும், ஆராதனைக்கு போகும்போது மாத்திரம்தான் அவரை நினைப்பேன், ஆராதனைக்கு போகும்போது மாத்திரம்தான் அவரை துதிப்பேன், ஆராதனைக்கு போகும்போது மாத்திரம்தான் அவருக்கு ஆமென் பயப்படுவேன், ஆராதனைக்கு போகும்போது தான் ஆமென் கைத்தட்டி பாடுவேன், மற்ற இடத்துல நான் அவரை பத்தி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எத்தனையோ கிறிஸ்தவர் என்று பெயர் வைத்துக் கொண்டு வாழுகிற அன்பு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் ஆண்டவர் வைராக்கியமே பேசுகிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் ஆமென் தன் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்குமே. அவன் தன் சுயமாய் யோசித்து கெட்டு போகிறார்களே. கேட்டுக்கு போகிற வழி வாசல் பெருசா இருக்குது, அங்க விரிவா இருக்கிறது, விசாலமா நடந்து போகலாம், அங்க தடுத்து நிறுத்த எவரும் இல்லை. ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்கறதுக்கு ஒருவருமே இல்லை, ஏன் இப்படி பாம கண்களில் இச்சை கொண்டு பார்க்கிறேன்னு கேட்கறதுக்கு ஒருவருமே இல்லை, ஏன் உள்ளத்தில் இப்படி கேடுபாடான சிந்தனைகள் வருகிறது என்று கேட்க ஒருவரும் கிடையாது. ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தில் உதிக்கிற எண்ணங்களை கூட ஆராய்ந்து பார்க்கிறவர். உன் வாயிலே சொல் பிறக்கிறதுக்கு முன்பாக நீ என்ன சொல்ல போகிறாய் என்பதை அறிந்திருக்கிறவர். அவருக்கு எல்லாம் அறியும், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர், அவருக்கு மறைவாக எங்கேயும் போக முடியாது. வானத்திலே போய் மறைந்து கொள்ளலான்னு சொல்ல அங்கேயும் அவர் வருவார். ஆமென் ஆமென் சொந்தம் ஆகாயத்து பறவைகளின் சட்டைகளை அடித்துக் கொண்டு ஆமென் சமுத்திரத்தின் கடையாந்தரத்தில் போய் நின்றாலும் அங்கே அவருடைய கரம் உன்னை கண்டுபிடிக்கும். இல்லை என்றால் எங்கேயாவது போய் ஆமென் ஒழித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் சவலே வா என்று கூப்பிடுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா.
அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உன் எண்ணங்களை அவர் அறிவார், உன் சிந்தனைகளை அவர் அறிவார். நீ பார்க்கும் பொழுதே அவருக்கு என்ன பார்வை என்று அவருக்கு தெரியும். நீ பேச முற்படும் பொழுதே உன் உள்ளத்துல எண்ணத்தை வச்சு கொண்டு பேசுகிறாய் என்பது அவருக்கு தெரியும். மகளே, மகனே, கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆகையினாலே சொல்லுகிறேன், நீ உன் இஷ்டப்படி வாழ்ந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து ஆமென் கர்த்தருக்கு பிரியமாய் ஆமென் இருந்திடலான்னு நினைக்காத. அவருடைய வழிகளில் நடக்கணும். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இப்போ உன் சுய வழியில போகிறாய், உன் சுய இஷ்டத்தின்படி போகிக் கொண்டிருக்கிறாய், உன் மாம்சம் விரும்புகிறதை நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன் உள்ளத்துல என்னெல்லாம் எண்ணங்கள் வருகிறதோ, மாம்சம் எதை, உலகம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதைபடி நடந்து கொண்டிருக்கிறாய் மகனே. அது ஒருபோதும் உனக்கு நன்மையாக இருக்க போகிறது இல்லை. ஆகையினால உனக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால் ஆமென் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கணும். அவர் ஆலோசனைப்படி கேட்டு நடக்கணும். அவருடைய அடிச்சுவடின் பாதைகளிலே நடக்கணும் என்கிற ஏக்கம் உள்ளவராய் ஆவியானவர் இந்த சபை ஆராதனை வேளையிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 14:3 வாசிங்க. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ரோமர் 3:13 வாசிக்கிறோம், எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ரோமர் 3:23 வாசிக்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் ஆனார்கள். அன்பு தேவ பிள்ளையே, தேவன் நமக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அது ராஜ பாதை. ஆமென். அந்த பாதையிலே அவர் உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னை பாதுகாப்பார். ஆமென். வழி தப்பி போகும் பொழுது மகனே அதுவல்ல வழி, இதுவே வழி என்று சொல்லி உன்னை திருத்தி நடத்துகிற ஒரு வல்லமை உள்ள, அவர் கரிசனை உள்ள ஒரு தேவனைத்தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஆமென். சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம், பாவிகளுடைய வழியிலே நில்லாதே. ஆமென். நீதிமொழிகள் 4:14 ஆமென், தீயோருடைய வழியிலே நடவாதே. 3 பகுதிகளாய் இந்த காரியங்களை பிரித்து உங்களுக்கு நன்மையானவர்களை சொல்லிக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஏவினபடியினால் உங்களுக்கு பிரசங்கிக்க ஆமென் விரும்புகிறேன். முதலாவது பகுதி மனுஷனுடைய வழி, the way of men. மனுஷனுடைய வழி. மனுஷனுடைய வழி ஒன்றொன்றாய் ஒரு 9 காரியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அதை உங்களுக்கு ரத்தின சுருக்கமாய் சொல்லி சமயம் நமக்கு குறைஞ்சரா இருக்கிறபடினாலே ஆமென் சமயத்துக்கு ஏற்றபடி பேச கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. ஆமென். சொந்த சங்கீதம் 1:1 வாசிக்கும் பொழுது அது பாவிகளுடைய வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். நீதிமொழிகள் 4:14 அது தீயோருடைய வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீதிமொழிகள் 14:12 ஆமென், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அந்த வழிகள் மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அன்பு சகோதரனே, உன் இஷ்டப்படி நீ விரும்புகிற பாதையில நடந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஒருவேளை ஆமென் அது உனக்கு இந்த தற்காலத்துல ஆமென் நிகழ்காலத்தில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா கூட இருக்கலாம், அது மாம்சத்துல சந்தோஷத்தை கொடுக்க கூடதா இருக்கலாம். ஆனால் முடிவிலே அது மரணம், சாதாரண மரணம் கிடையாது. ஆமென். நித்திய மரணத்துக்குள்ளே ஒன்று கொண்டு போய்விடும். அன்பு சகோதரனே, ஆகையினால நீ விரும்புகிற பாதை அல்ல, கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த ஜீவ பாதையிலே நடக்க இந்த ஆராதனை வேளையிலே உங்களை நீங்களே ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யணும். 4வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. அந்த வழி கேட்டுக்கு போகிற வழி. ஆமென். அந்த வழி the way of destruction, கெட்டு போகிறவர்களுக்குரிய வழி. ஆகையினாலே அந்த வழியிலே நம்ம போகக்கூடாது. நீதிமொழிகள் 13:15 வாசிக்கும் பொழுது அது துரோகிகளுடைய வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. the way of unfaithful. ஆமென். சோதரம் 6வது வசனம் வாசிக்கும் பொழுது ஆமென் நீதிமொழிகள் 15:9 வாசிக்கும் பொழுது அது துன்மார்க்கருடைய வழி.
the way of wicked. ஆமென். நீதிமொழிகள் 16:29 வாசிக்கும் பொழுது அது நலமல்லாத வழி. ஆமென். அந்த வழியில நீ போனா உனக்கு நலமாய் இருக்காது. நலமானது போல தெரியும், ஆனா அது உனக்கு ஒருபோதும் நன்மை ஆமென் கொடுக்கிறதா இருக்க முடியாது அன்பு சகோதரனே. ஆகையினாலே ஆண்டவர் உன்னை நலமான வழியிலே நடத்த விரும்புகிறார். நீயோ நலமல்லாத வழியை தெரிந்தெடுத்து உனக்குரிய நண்பர்கள், தீய நண்பர்கள், பாவ நண்பர்கள், அநியாயத்தில் அக்கிரமத்தில் மூழ்கி கிடக்கிற நண்பர்களோடு கூட சேர்ந்து எனக்கு சமாதானம் வரும், எனக்கு சந்தோஷம் வரும், எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று தேடிக்கொண்டிருக்கிறாயே வாலிப சகோதரனே, வழியை விட்டு மனம் திரும்பி வா. நீதிமொழிகள் 2:13 அந்த வழி அந்தகார வழி, the way of darkness. ஆமென். நல்லது எது கெட்டது என்று தெரியாது. அங்க கிடைக்கிறது அத்தனை நல்லது போல தெரியும். இருளின் அந்தகாரத்தில் நடக்கிற வழியாய் அந்த வழியை நீ தெரிந்து கொள்ளாத மகனே, மனுஷனுடைய வழிகள் இப்படியேப்பட்டவைகளாய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, இதுவரை நீ தேடின சந்தோஷம் ஆமென் நீ போகிற வழியில இல்ல, நீ தேடுகிற சமாதானம் ஆமென் நீ தேடிக்கொண்டிருக்கிற வழியில இல்ல, ஆமென் நீ தேடிக்கொண்டு சமாதானம், ஆசீர்வாதம், நிம்மதி நீ போய்கொண்டிருக்கிற அந்த பொல்லாத வழியில இல்ல. ஆமென். அந்த சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் என் தேவன் இந்த உலகத்துக்கு காட்டின ஆமென் அந்த வழியிலே இருக்கிறது என்பதை உணர்ந்து என்னாகமம் 22:32 வாசிங்க. என்னாகமம் 22:32 வழி சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த வழி என்ன வழின்னா, the way of perverse, amen, the way of adversary, the way of contradictory. கர்த்தர் காட்டுகிற வழிக்கு விகற்பமானது, எதிரானது, ஆமென், மாறுபாடான வழி. ஆகையினால என் அன்பு மகனே, மகளே, ஆமென், ஆவியானவர் ஆமென் மிகவும் வேதனையோடு உனக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை உணர்ந்து ஆமென் இந்த வேளையிலே கர்த்தர் உனக்கு காட்டுகிற, கர்த்தர் உனக்கு வழிகாட்டி போயிருக்கிற, கர்த்தர் உனக்கு ஆமென் நடந்து போன பாதையிலே, கர்த்தர் நமக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்களை நடத்தி வந்த பாதையிலே நடந்து வருவதற்கு அர்ப்பணித்தாயானா உன் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும், உன் வாழ்க்கை சமாதானமாய் மாறும். ஆமென். சோத்திரம். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆமென். சோத்திரம். வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அவைகளிலே நடங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு ஆமென். எரேமியா 6:16. அல்லேலூயா. ஆகினால் அன்பு தேவச்சனமே, எப்பொழுதும் ஆண்டவர் என்ன நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். ஆண்டவருடைய பாதை என்ன என்பதை தேடி விசாரிக்கணும். கேட்டு விசாரித்து பாரு. முன்னே போன பரிசுத்தவான்கள் ஆமென் நமக்கு எழுதி வைத்திருக்க புத்தகத்தை பாருங்க, வேத புத்தகத்தில் பாருங்க. கர்த்தருடைய ஆமென் வழி எப்படிப்பட்டது என்பதை, மனுஷருடைய வழிகளை ஆமென் சுருக்கமா, ரத்தன சுருக்கமா ஆமென் உங்களுக்கு சொல்லி காட்டி இருக்கிறேன். ஆகையினால் இப்படிப்பட்ட வழிகளிலே, இப்படிப்பட்ட வழிகளில் நடக்கிறவர்களோடு கூட நீ சேரக்கூடாது, அந்த வழியிலே நடக்க கூடாது. கர்த்தர் நமக்கு ஆமென் அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார், மாதிரியாய் வாழ்ந்து காட்டி போயிருக்கிறார். இப்படி நடந்தாதான், இப்படி வாழ்ந்தாதான், இப்படி பேசினாதான், இப்படி நீ ஆமென் வாழ்க்கை அமைத்து கொண்டால்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீ வர முடியும். ஆமென். இந்த உலகம் ஆமென் ஒருபோதும் உங்களுக்கு சதம் அல்ல. இந்த உறவு ஒருபோதும் உங்களுக்கு நன்மையானவர்களை செய்ய வேண்டிய கொடுக்கக்கூடிய காரியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதம் 143 8வது வசனம் வாசிங்க. ஆமென். அங்க சுருக்கமா சொல்றேன் பாரு. இந்த வசனம், இந்த 9 வழிகளை மனுஷனுடைய வழிகளிலே சொல்லிக் கொடுத்து ஆமென் இதை அறிந்த பக்தர்கள் இப்படி சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய வழியை, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. ஏசாயா 48:17 சொல்லப்படுகிறது, நான் பிரயோஜனமானவர்கள் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவன் தேவனாகிய
கர்த்தர் நானே. எரேமியா 10:23 வாசிக்கும் பொழுது, நடக்கிறவனுடைய நடைகள் நடக்கிறவனால உண்டாகிறது அல்ல, அதை நடத்துகிறவராலே உண்டாகிறது. ஆகையினாலே நடத்துகிறவருடைய கரத்திலே உடைய வாழ்க்கையை ஆமென் எதிர்கால ஆசீர்வாதங்கள் எல்லா நன்மைகளை தருகிற தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அவர், நீங்க நல்லவர்களாய் வாழ்ந்து பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து பரம ராஜ்யத்தில் அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பாவங்களை ஆமென் சாபங்களை ஆமென் சோதர அதற்கு வர வேண்டிய தண்டனைகளை தன்னுடைய பொற்சரீரத்தில் என் இயேசு ராஜா ஆமென் ஏற்றுக்கொண்டது உண்மை. அவர்தான் அந்த வேதனையோடு தான் இருந்து பேசுகிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும். இப்போ அவர்களுக்கு நலமாய் இல்லையே. கண்ணீரின் பாதையை தெரிந்து கொண்டாங்க, கவலையின் பாதையை தெரிந்து கொண்டாங்க, ஆமென் சாபத்தின் வழியை தெரிந்து கொண்டாங்க, ஆமென் அருவருக்கத்தக்கதான வழியை தெரிந்து கொண்டு ஓடுகிறார்களே. அந்த இடத்தில் அவர்களுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நன்மை ஒன்றும் இல்லை என்பதை புரியாம இன்னும் அதில் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே என்று ஆதங்கத்தில் தான் ஆவியானவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும். சங்கீதம் 25:4 வாசிக்கும் பொழுது ஆமென் உமது வழியை எனக்கு தெரியும், உமது வழி எனக்கு தெரிவியும் ஆண்டவரே. show me your ways o Lord. ஆமென் ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு தெரிவியும் ஆண்டவரே. யாத்திரையாகமம் 33:13 வசனத்தை வாசிக்கும் பொழுது உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், teach me your ways. சங்கீதம் 86:11 சொல்லுகிற கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் எதிராளிகள் நிமித்தம் சத்தியத்திலே நடப்பேன் ஆண்டவரே. யாருக்கு அவர் வழியை போதிக்கிறார்? சங்கீதம் 25:9 சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அவர் தமது வழியை போதிக்கிறார். 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகளுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். ஆமென். சாந்த குணமுள்ள இருந்தா அவர் வழியை போதிப்பார். ஆமென். நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு என்ன வழியை தெரிந்து வைத்திருக்கிறாரோ அதை உனக்கு போதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் எத்தனை நன்மை உள்ளவர் தெரியுமா? எத்தனை ஆமென் உம்மேல கரிசனை உள்ளவர் தெரியுமா? உன் பாதம் கூட கல்லில் மோதாதபடிக்கு, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு ஆமென் அவருடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போக சொல்லுகிறவர் தான். ஆமென். இந்த உலகத்தில் கிடைக்கிற அற்பமான சந்தோஷத்திற்காக ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா நிரந்தரம் இல்லாத ஒரு சந்தோஷத்திற்காக உன் பரிசுத்த வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறாய் மகனே. கர்த்தருக்கு தெரியாது என்று நினைக்காதே. அவர் எல்லாம் அறிந்தவர், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். இயேசு ராஜா சொன்னாரு ஆமென் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரான். சொர்க்க ராஜ்யத்திற்கு போக முடியாது, அந்த கைலாயத்துக்கு போக முடியாது. ஆமென். ஆகையினாலே இயேசு ராஜாதான் அந்த சொர்க்கத்துக்கு வழிகாட்டினவர், இயேசு ராஜாதான் அந்த கைலாயத்துக்கு வழிகாட்டினவர். அங்கேதான் உனக்கு போக ஆமென் உன் முடிவு அங்கேதான் இருக்கணுமே. அதை ஏற்கனவே முடிவு பண்ணிவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே உலகத்தில் நிம்மதியை தேடி சமாதானத்தை தேடி சந்தோஷத்தை தேடி அங்கே இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறாயே, நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நான் கொடுப்பேன். உலகத்தால் எடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். என்னிடத்தில் சமாதானம் உண்டு. அந்த சமாதானம் பெரிய சமாதானம். அந்த சமாதானம் அல்லேலூயா நதியை போல ஓடுகிற சமாதானம். அந்த சமாதானம்
சமாதானத்துக்கு முடிவே இருக்காது. அல்லேலூயா, ஆமென். தேவ சமாதானம் உன் உள்ளத்துக்குள்ளே வரும். இந்த ஆமென் ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று ஆமென் ஒரு நிமிஷம் கர்த்தாவே ஆமென் தாவீதை போல கெஞ்சுகிற ஆண்டவரே, உமது வழியை, உம்முடைய ரட்சிப்பின் வழியை, ஆசீர்வாதத்தின் வழியை, சமாதானத்தின் வழியை எனக்கும் காட்டியருளும், எனக்கு காண்பியும், எனக்கு போதியும், எனக்கு ஆண்டவரே தெரிவியும். ஆண்டவரே, நானும் ஆண்டவரே அந்த வழியே நடக்க ஆமென் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியுமோ? ஆமென். இதுதான் ஏற்ற காலம், இதுதான் ரட்சணிய நாள். நாளை நம்முடையது அல்ல. நரகத்தின் பாதைக்கு விலகி செல்வதற்கு இன்றே கர்த்தராகிய இயேசுவை உன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறீங்க. ஆனாலும் சொந்த வழியிலே நடக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆமென். அதை தவிர்த்து ஆண்டவரே இனி என் வழியில் அல்ல, எனக்கு பிரியமான பாதையில் அல்ல, நீங்க காட்டுகிற வழியிலே நடக்க என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Praise the Lord. உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க எடுத்தவர்கள். தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவருடைய சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அவர் இருதயத்தில் உள்ளதல்ல, ஓ இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. கள்ளம் இருக்குது, கபடு இருக்குது, பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, பெருமை இருக்குது, மேட்டுமை இருக்குது. இவைகள் எல்லாம் உனக்கு அறியாமலே இருக்குது. இது ஆண்டவருக்கு விரோதமானது என்பதை தெரியாமலே எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். உன் இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறியும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை எப்படி நடத்தி வந்தார் தெரியுமா? கதறுவாங்க, அழுவாங்க. இந்த பக்கம் பார்வோன், முன்னாடி செங்கடல் போச்சு, செத்தோம், இந்த வனாந்தரத்தில் சாகவா என்னை கொண்டு வந்தீர் என்று மோசேயை கல்லறிவதற்கு எடுப்பாங்க. ஆண்டவர் புது வழியை திறப்பா. அல்லேலூயா. இனி தப்பி போக வழியே இல்லை, உறவு இல்லை, ஒட்டு இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, யாரும் இல்லை, எவரும் இல்லை, ஒருவருமே இல்லை. இந்த உலகத்துல யாருமே இல்லாவிட்டாலும் இயேசு ஒருவர் இருந்தா போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டிங் பிரேயர்ல இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அந்த வரைக்கும் பிள்ளைகள் ஆவில நிரம்பாத பிள்ளைகள் அந்த ஒரு வார்த்தை சொன்ன பொழுது ஆமென், அந்த 10 நிமிஷம் வரைக்கும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. உன் வாழ்க்கையில ஆமென் நீ இருக்கிறத நினைச்சு பெருமை கொண்டு கொண்டு இருக்கிறாய். ஆமென். இந்த பெருமை உனக்கு தேவையில்லை. கொடுத்தவர் இருக்கிறாரே, அவர் வல்லவர், அவரை நினைச்சு பெருமைப்படுங்க. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுவதில்லை. ஆமென். அவர்கள் இடறி விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் உள்ளதை வச்சு பெருமை பாராட்டாத, உனக்குள்ள இருக்கிறவரை வச்சு பெருமை பாராட்டு. அவர் தான் என்னைக்குமே மாறாதவர், அவர் தான் எப்பவுமே உங்களை விட்டு போகாதவர். அவர் உலகத்தின் முடிவு வந்த சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்காரே, அவர் ஒருபோது உங்களை விட்டு விலகவே மாட்டாரே. ஒண்ணுமே இல்லாம அவன் சொந்தம் இடுப்புல கட்ட துணி இல்லாத நிலைமையிலும் கூட கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாத மகனே. அடுத்த வேளைக்கு உணவு இல்லை அப்படி என்று நீ சிந்தித்து துக்கப்படாத. அந்த வேளையில் உன்னோடு கூட இருக்கிறார் மகனே. இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நானே, மாம்சமான யாவற்றையும் போஷிக்கிறவன் நானே, மாம்சமான யாவருக்கும் விடுதலை கொடுக்கிறவன் நான். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. 6வது வசனத்தை வாசிங்க. உபாகம் 8:6 வாசிங்க.
ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற கர்த்தரால் மீட்டு கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வப்போது தேவனுடைய வழியை விட்டு வழி விலகி தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொண்ட காலங்களில் எல்லாம் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசி உணர்த்தின சத்தியங்கள் தான் இது. அப்படின்னா மனுஷனுடைய வழி ஒரு 9 வழியை பார்த்தோம், தேவனுடைய வழியை கற்றுக்கொள்வோம். அவன் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 21-26, the way of understanding. வாசிங்க. விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் 21-26, நீதிமொழிகள் 21-26, 16 வாசிங்க. சாரி, விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் எங்க இருப்பான்? ஆமென். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வழி ஞான மார்க்கம். ஆமென். the way of understanding, விவேகத்தின் வழி. இந்த வழியில தான் மனுஷன் நடக்கணும். இந்த வழியில தான் மனுஷன் நடக்கணும். சின்ன பிள்ளைங்களை எத்தனை பேரு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக நல்லா சொன்னாங்க. அம்மா பேச்சு கேட்கிற எத்தனை பிள்ளைங்க இருக்குதுங்க? 10 கட்டளையும் சொன்னாலே லேலுயா சோத்திரம். நிமிர்ந்து பாரு, என்ன அம்மாவுக்கு ஆனர் பண்றியா? இன்னும் தெரியாது யாருக்கு? அம்மாவுக்கு ஒண்ணு, எனக்கு எல்லாம் தெரியும். பிரைஸ் தி லார்ட், சோத்திரம். எல்லாருமே அப்படிதான், எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான். ஆமா 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 பண்றாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படித்தானே? தெரிஞ்ச பிள்ளைங்க நல்ல வழிக்கு வரும். இயேசு ராஜா வேதம் காட்டுகிற வழி பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். ஆஸ்டின் கவனிக்கணும். என்ன வழி? தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நடக்கணும். இந்த வழியை விட்டு தப்பி நடந்தா மரணம் நிச்சயம். லேலுயா. இந்த வழியை விட்டு தப்பி நடந்தா என்ன நிச்சயம்? ஆமென், மரண நிச்சயம். சங்கீதம் 49:14 வாசிங்க. 14, சங்கீதம் 49:14. ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்த்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆகினாலே கனம் பொருந்தியவனாய் 12வது வசனத்திலிருந்து, ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்க. இந்த உலகத்துல பேர் புகழ் கனம் மதிப்பு மரியாதை உள்ளவனாய் இருந்தாலும் இந்த விவேகத்தின் வழியிலே அவன் நடக்கலன்னு சொன்னா அவன் பாதாளத்துல கிடத்தப்படுகிறவர்களுக்கு மரணம் மேய்ந்து போடுகிற சூழ்நிலைக்கு வருவான் என்பதைத்தான் சங்கீதக்காரன் உணர்த்தி காட்டுகிறான். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்க கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் நமக்கு விவேகத்தின் வழியிலே நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஓசியா 14:9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், the way of God is right, செம்மையான வழி. வாசிமா. கர்த்தருடைய வழிகள் செம்மையான. ஒருத்தன் போறான்னு வச்சுக்க, எங்கடா போற? ஆமென், சோத்திரம். எங்க போற? அந்த ஊருக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஏரிக்கரைக்கு போறேன். இந்த ஒரு ஏரிக்கரை, அங்க ஒரு ஏரிக்கரை, அந்த ஏரிக்கரைக்கு போறேன். அந்த ஏரிக்கரைக்காண்டா இப்படி போறேன்னு சொல்லுவாங்கல்ல, ஏன்னா அது ரைட்டான பாதை இல்லை. அதே போல பரிசுத்தத்தை தேர்ந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் எடுக்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்தை நோக்கி போகணும். ஆமென், பாதை ஆமென் செம்மையான பாதையிலே போகணும். உன் பாதை ரைட்டான ரூட்ல இருக்கணும்.
ஆமென். அப்படி இல்லைன்னா வேற ஒரு பாதையில போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆமென். ஊருக்கு போகிறடைய வழி ஆமென் தெரியாததுனால அவனை குறித்த தொந்தரவு பயங்கரமா இருக்கும். போற வழியெல்லாம் கேட்டுட்டு போமா, அண்ணே அங்க எங்கன போனான், அண்ணே அந்த பக்கம் எங்கன போனோம், அந்த ஊருக்கு எப்படின்னா போனோம்னு கேட்கறது போல அவன் எல்லாரும் இவனும் போக மாட்டான், ஆமென், இருக்கிறவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டான். ஏன்னா இவனுக்கு ஊருக்கு போகிற வழி தெரியல. ஆனா நமக்கு ஆண்டவர் ஊருக்கு போகிற வழியை காட்டி வச்சிருக்கிறாரு. ஆமென். அது விவேகத்தின் வழி, அது செம்மையான வழி. மகனே மகளே, யாரா இருந்தாலும் கர்த்தரை நான் இப்படி ஆராதித்து கொண்டுதான் இருக்கிறேன், அவரை தரிசித்து கொண்டுதான் இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்றாலும் ஆமென், உள்ளத்துல ஆண்டவருக்கு விரோதமான எண்ணங்களை கொண்டிருக்கிற நீ ஒருபோதும் சரியான பாதையில போக முடியாது. கர்த்தருடைய வழி செம்மையானது. மூன்றாவது வாசிக்கலாம். ஆமென். சோத்திர சங்கீதம் 85:13 வாசிங்க. சங்கீதம் 85:13. அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே, பாதையிலே, ஆமென், the way of his footsteps, அவருடைய வழி, அவர் நடந்து காட்டின வழி, நமக்கு முன்மாதிரியா வைத்து விட்டு போன வழி, அல்லேலூயா, அந்த வழியிலே நாம் நடக்கணும். தேவனுடைய வழி விவேகமானது, தேவனுடைய வழி செம்மையானது, தேவனுடைய வழி அவருடைய அடிச்சுவடுகளின் வழியாய் இருக்கிறது. சங்கீதம் 139:24 வாசிக்கும் பொழுது அவருடைய வழி the way of everlasting, அவருடைய வழி நித்திய வழி. ஆனால் வேதனை உண்டாக்குற வழிகள் இருக்குதையா, அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஆண்டவரே என் உள்ளத்துல ஆமென் ஏதாகிலும் உமக்கு வேதனையை கொடுக்கிற வழி இருக்குமானால் ஆமென் அவைகளை விட்டு தள்ளி இந்த தேவனை என்னை நித்திய வழியிலே நடத்துவீராகப்பா, என்னை நித்திய வழியிலே நடத்துவீராக. ஆண்டவரே உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை, உமக்கு மறைவது ஒன்றும்படி நான் எங்கே போய் ஒளித்து கொள்ள முடியாது, நான் எங்க போனாலும் நீங்க கண்டுபிடித்திருவீங்க ஆண்டவரே. ஆகையினால எப்பொழுதும் ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழியில அல்ல, நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும்? ஐந்தாவது ஜீவ வழி. நீதிமொழிகள் 6:23 வாசிங்க. the way of life, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. எங்க இருக்கு? வேதத்தில் இல்லையா, சிட்சையில் இருக்கு. சிட்சித்து போதிக்கிறதுல இருக்குது ஜீவ வழி. ஆமென். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கேட்கவே ரொம்ப நல்லதா இருக்கு. கண்ண பாரு, அங்க இங்க புடிங்கிறவன் கண்ண அப்படின்னு சொன்னா நல்லதுக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. மகளே, உன் வழியை சீர்படுத்து, உன் எண்ணங்களை சீர்படுத்து. மகனே, காலத்துக்கு முன்ன உன்னை கெடுத்து கொண்டிருக்கிறாய். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கல, போகக்கூடாத இடத்துல போற, சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து கொண்டிருக்கிறாய். இது உனக்கு நன்மை நன்மை கொடுக்க போகிறதில்ல, இது மரணத்துக்கு உன்னை கொண்டு போக போகுது. ஜீவ வழியிலே வா, ஜீவ வழியிலே வா. ஆண்டவர் நமக்கு மரண வழியில் செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கல, மரித்தும் உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மரித்தும் உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். இதோ மரித்த நானாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், மாத்திரமல்ல மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நான் திறந்தன்னா ஒருவனாத பூட்ட மாட்டான், நான் பூட்டினா ஒருவனாத திறக்க முடியாது. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உன்னை ஜீவ வழியில நடத்துவேன். நீதிமொழிகள் 10:17 வாசிங்க. He who keeps instruction in the way of life, புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில இருக்கிறான். யார் ஜீவ வழியில இருக்கிறான் தெரியுமா? புத்திமதிகளை
தன் இருதயத்தில் வைத்து அதன்படி நடக்கிறவன். அல்லேலூயா. புத்திமதி சொன்னா நல்ல வேளை நான் தூரத்தில் இருக்கிறேன், ஆகையினால தப்பிச்சான்னு வச்சுங்க. புத்திமதியை சொன்ன எப்படி இருக்குது? கசப்பா இருக்குது. அந்த கசப்புல தான் ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. அந்த கசப்புல தான் ஜீவன் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையின் படி நீ நடந்தா உனக்குள்ளே நீ இல்ல, நீ அந்த ஜீவனுக்குள், ஜீவ வழிக்குள் இருக்கிறாய் என்று சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு மகிமைப்படுத்தும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது 15:24 வாசிக்கும். நீதிமொழிகள் 15:24. விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழி. விவேகி விவேகமான பாதையில போவான். அவனுக்கு ஜீவ வழி என்ன தெரியுமா? எப்பவுமே மேலதான் பார்ப்பான். நிறைய பேருக்கு புரியல. எனக்கு வீடு இல்லை, கூரையெல்லாம் இத்து போச்சு, ஆடு வருது, மாடு வருது, எலி வருது, பாம்பு கூட சில நேரத்தில் வீட்டில் வருது. இதெல்லாம் பார்க்க மாட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாம்புகள் இருக்கிற இடத்துல நான் வசித்தாலும், கொடிய மிருகங்கள் இருக்கிற இடத்துல வசித்தாலும், ஸ்தோத்திரம், கேட் இல்லாத வீட்டில் நான் வசித்தாலும், நிறைய பேரு கதவு இல்லாத வீட்டில் தான் இருந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்ன பிறக்கும்போது 8 ரூமு, 9 பங்களா, டாய்லெட்டு, அப்படி வீட்டில் இருந்து எந்த ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் வீடு பெரிய வீடு தான், 4 தூள வீடு. ஆனால் என்ன கிடையாது? கதவு கிடையாது. நான் பாட்டு நல்ல துணியை துவைச்சி அயன் பண்ணி நல்லா நீட்டாக வச்சு மாட்டிட்டு போயிடுவேன். போகிறேன் வரலாம் எடுத்து மாட்டிட்டு போயிடுவான். சொந்தங்க தான். பிரைஸ் தி லார்ட். அப்படி இருந்தோம் ஒரு காலத்துல. இன்னைக்கு அப்படி இல்ல. ஆண்டவருடைய தயவினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாம் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. வீடு இருந்தாதான் ஆசீர்வாதம் நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தரும் வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு வீடு இல்லையே, நாங்க எப்படி ஆசீர்வதிக்க? அதெல்லாம் ஆசீர்வாதம். நீ ஜீவ வழியில இருக்கிறது தான் உனக்கு ஆசீர்வாதம். எப்பவுமே ஜீவ வழியில இருக்கும் பொழுது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். கைத்தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். புத்திமதிகளை காத்து நடக்கிறவன் அவன் ஜீவ வழியிலே இருக்கிறான். இரண்டாவது வாசித்தோம். என்ன வசனம்? ஸ்தோத்திரம். விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழி. அவன் எப்பவுமே மேலதான் பாப்பான். தாவீதுக்கு 1000 கோடி 1000 டன்னு, எத்தனையோ டன்னு கணக்குல பொண்ணு வெள்ளி இருந்தது. ஆனாலும் அவன் சொல்றான், இருக்கிறதெல்லாம் பார்க்கல, எனக்கு நாளைக்கு இருக்குது, என் மகனுக்கு இருக்குது, என் பேரனுக்கு இருக்குது, பேரனுக்கு கொள்ளு பேரனுக்கு இருக்குது, அவன் குடும்பத்துக்கு இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கல. எனக்கு உதவி செய்கிற கண்மலை, எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு வானத்தை பூமியை உண்டாக்கின இடத்துல தான் ஒத்தாசை வரும். மனுஷனாக அல்ல ஆண்டவரே. எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னானே, அவனால் அல்ல ஆண்டவரே. உதவி செய்கிறவன் நீர்தான், ஒத்தாசை அனுப்புகிறவர் நீர்தான். விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழி. தேவ பிள்ளைகள் இப்படி வைராக்கியமாய் ஆண்டவருக்குள்ள இருந்த போதும், நீ கேட்டதல்ல கேளாததையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 21:8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, behold I set before the way of life and the way of death. இதோ நான் உங்களுக்கு முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியையும் வைத்திருக்கிறேன்.
எவன் ஏதல பிரியப்படுகிறானோ அதில நடந்து கொள். இந்த ஆராதனை வேளையில ஆமென் சவால் விட்டு சொல்லுகிறேன், நீ ஆண்டவருடைய ஜீவ வழியை தெரிந்து கொள்வாயானால் அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டாரு. அவர் ஒருபோதும் உன்னை கண்ணீர் சிந்த விட மாட்டாரு. அவர் ஒருபோதும் உன்னை வேதனைப்பட விட மாட்டாரு. அவர் ஒருபோதும் உன்னை துக்கப்பட விட மாட்டார். ஏன்னா இருந்தாலும் சந்தோஷம், இல்லைன்னாலும் சந்தோஷம். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், சார்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளப்பட்டேன். அல்லேலூயா, ஆமென். இருக்கிறது ஒன்று எனக்கு நிரந்தரம் கிடையாது. காண்கிற எதுவும் நித்தியமானவை கிடையாது. காணாதிருக்கிற பரலோகம் தான் எனக்கு நித்தியம். அல்லேலூயா. எத்தனை வழியை சொல்லியிருக்கிறேன், யாராவது சொல்ல முடியுமா? விவேகத்தின் வழி, அல்லேலூயா, விவேகத்தின் வழி, செவ்வையான வழி, அடிச்சுவடுகளின் வழி, நித்திய வழி, ஜீவ வழி. அல்லேலூயா. சொத்து இந்த காரியங்கள் எல்லாம் சீக்கிரமா சுருக்கமா 3 காரியங்களை தான் சொல்லி முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். ஆமென். சங்கீதம் 18:30 வாசிங்க. சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது. நான் விலைக்கு சொல்ல போகிறதில்ல. தேவனுடைய வழி, the way of God is perfect. அல்லேலூயா. நம்மள யாராவது பெர்ஃபெக்ட் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. முற்றிலும் பரிசுத்தமான, முற்றிலும் பாவமர கழுவப்பட்டேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. ஆகையினாலே அவர்தான் பெர்ஃபெக்ட், அவருடைய வழிதான் பெர்ஃபெக்ட். தேவனுடைய வழி உத்தமமானது. சங்கீதம் 119:33 வாசிக்கும் பொழுது பிரமாணங்களின் வழி என்று தாவீது சொல்லுகிறார். என்ன வழி? The way of our status. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரமாணங்களின் வழி. ஆமென். 27 சங்கீதம் 119:27 வாசிக்கும் பொழுது the way of our precepts, கட்டளைகளின் வழி. அல்லேலூயா. 3வது ஆமென் சோத்திரம் 14வது வசனம், சாட்சிகளின் வழி. அல்லேலூயா. the way of your testimonies. அல்லேலூயா. ஆண்டவருடைய சாட்சிகளின் வழி. இதுவே 9 வழியாகி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 9 வழிகளை கவனத்தில் வைக்கணும் விசுவாசிகள். அந்த 9 வழியும் கவனத்தில் வைக்கணும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற 9 வழிகளும் இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமாய் தோன்றுகிற நாம் நடக்க வேண்டிய வழி, ஆமென், 9 வழி. அந்த 9 வழிகளில் நாம் கடைபிடித்து நடப்போமானா நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. ரத்ன சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3:14 நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:14. உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். உன் நாட்களை என்ன பண்ணுவேன்? நீடித்திருக்க பண்ணுவேன். 1 ராஜாக்கள் 11:38 வாசிக்கும் பொழுது தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டினது போல நீ என் கற்பனைகளை கைக்கொண்டு உண்மையாய் எனக்கு செவி கொடுத்து தாழ்மையாய் பெருமைப்படாம மேட்டிமை இல்லாம நீ வாழ்வாயானால் உனக்கு ஆண்டவர் நிலையான வீட்டை கட்டுவார். சகரியா 3:7 வாசிக்கும் பொழுது மாத்திரமல்ல, நாட்கள் நீடித்திருக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, நிலையான வீட்டை கட்டுகிறது மாத்திரமல்ல, என் ஆலயத்திலே உன்னை நியாயம் விசாரிக்கிறவனாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? கர்த்தரால் உன் ஆயுசு நாட்கள் நீடிக்கப்பட வேண்டுமானால் இந்த உலகத்திலே பூமியிலே வாழ்ந்து ஆமென் சோத்திரம், வீடு மேல வீடு, மாடி மேல மாடி, காரு மேல காரு, பென்ஸ் காரு, ஆடி காரு, ஆடாத காரு, ஓடுற காரு, ஓடாத காரு, ஓட்டக்காரு, நல்ல காரு, ஆமென், நொல்ல காரு, எந்த காரு வாங்கினாலும் இதுக்காக பிரயாசப்படுறீங்களா? ஆமென் சோத்திரம். இந்த பூமியில என் ஆயுசு நாட்கள், அப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே, என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை சாட்சியாய் வாழ்வதே எனக்கு ஆசைப்பா. உமக்கு சாட்சியாய் வாழத்தான் ஆண்டவரே இந்த பூமியிலே நான் என் ஆயுசு நாட்களை நீடிக்க விரும்புகிறேன். அல்லாமல் எனக்கு இன்னொரு வீடு, எனக்கு இன்னும் ஆசீர்வாதம், எனக்கு இன்னொரு நன்மைகள், இன்னும் ஆண்டவரே இந்த பூமியிலே ஆமென் சகல விதமான ஏமன் இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அதற்காக அல்ல ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும்.
உமக்காக நான் வாழணும். அதற்கு என் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவதற்கு அவருடைய கட்டளைகளே கற்பனைகளே அவருடைய செம்மையான வழியிலே உத்தமமான வழியிலே தேவ பிள்ளைகள் நடப்பீர்களானால் அவருடைய வாழ்நாட்களை அவர் நீடித்திருக்க பண்ண முடியும். ஆமென். உனக்கு நிலையான வீட்டை அவர் பரலோகத்தில் கட்ட ஆமென் கொடுக்க முடியும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தில் ஆமென் நியாயம் விசாரிக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை நியாயாதிபதிகளாய் உட்கார வைக்க அவராலே கூடும். விசுவாசிக்கிற கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆண்டவருக்கு பிரியமான வழி உண்டு, அதன் முடிவோ ஜீவ வழி. ஆமென். சோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம், அப்படியே எழுந்து நிற்போம். ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். மரண வழியா ஜீவ வழியா, எந்த வழியிலே போக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆமென். சோத்திரம். என்னோடு கூட ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்த ஆமென் இந்த சத்தத்தை இந்த சத்தியத்தை கேட்ட அத்தனை பேரும் ஜீவ வழியிலே நான் போக ஆமென் பிரயாசப்படுகிறேன், ஜீவ வழியிலே போக நடக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் எனக்கு தெரியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வசனங்கள் அப்படியே நிக்கணும். உங்கள் உள்ளத்தின் ஆழத்துல ஆமென் இருதயத்தின் ஆழத்துக்குள்ள இந்த வசனங்கள் போய் அப்படியே நிக்கணும். அது பேசும். ஆமென். சோத்திரம். நீங்க கெட்ட வழியில போகும் பொழுது, கேடு உண்டாக்குற வழியில போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா பேசும். போன வாரம் தானே மகளே, போன வாரம் தானே அப்பா இப்படி பேசினாங்களே, ஆவியானவர் இப்படி பேசினாரு, இப்ப மீண்டும் உன் சொந்த வழியில போயிரியே. ஆமென். சோத்திரம். கேடு உண்டாக்குற வழியிலே போயிரு, நீ கெட்டு போகிற வழியிலே போகிறே மகளே என்று அந்த வார்த்தைகள் உனக்கு நேரா பேசும்.